நியூசிலாந்து did an exceptional bowling. அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் ரன்னுக்கு போனப்ப கூட சாண்டனர் அழகா விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஃபாஸ்ட் bowlers showed wonderful discipline. அதனால they were able to actually do. முக்கியமா அதிகமா எதிர்பார்த்த ரிஸ்வான் வந்து நேற்று ரொம்பவே ஸ்லோவான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் 21 ரன் வந்து இட்ஸ் வெரி ராங் வே ஆஃப் வின்னிங் தி கேம். அதிகமா பேசப்படுற பாபர் அசம் 90 பால் 61ங்கிறது 320 சேஸ் பண்ணும்போது நாடகம். 70 பால் 61. வாட் ஆர் யூ சேசிங்? அது ஒரு பாயிண்ட். அண்ட் ஹவு மெனி பால்ஸ் யூ வேஸ்ட்? பட் நீங்க 30 பால் வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது கேனாட் கேஸ். கடைசி 10 ஓவர்ல அந்த அளவுக்கு விக்கெட் கூட எடுக்க முடியாம 113 ரன் கொடுத்ததுன்றது வந்து அக்செப்டே பண்ண முடியாத ஒரு கிரைம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே ரைட்டான ஏரியாஸ்ல போலிங் போடல. அது வந்து அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். பாகிஸ்தானோட பிளஸ்ஸே வந்து எங்கே எதிராக இவ்வளோ சூப்பர் போலர்ஸை கொண்டு வருவீங்கன்ற கேள்வியை வந்து ஆஸ்திரேலியா கேட்குற மாதிரி அவங்களுக்கு கேட்கணும். பட் இந்த டைம் வந்து அவங்க எபிலிட்டி இருந்துமே ஃபீல்டு செட்டுக்கு ஏற்ற மாதிரி போலிங் போடவே இல்லை. வேறஸ் நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் செட்டுக்கு ஆப்டான டெலிவரி போடும். நீங்க போலிங் போடுறது ரன்னே கொடுக்க முடியாத அளவுக்குலாம் போட முடியாது. ஆனா ரன் எடுக்கிறது கஷ்டப்படுவாங்க போலிங். அப்பதான் நீங்க ஒரு பயத்தை கிரியேட் பண்ண முடியும். இதை வந்து பாகிஸ்தான் போலர்ஸ் பண்ணவே இல்லை. நியூசிலாந்து vs பாகிஸ்தான். வாட் இஸ் a big difference? What is the big advantage? நியூசிலாந்து டீம் கோஆர்டினேஷன் பயங்கரம். நியூசிலாந்து ஆன் த ஃபீல்டு பயங்கரம். இது மட்டும் தான் பாகிஸ்தான் மிஸ்ஸிங். டீம் கோஆர்டினேஷன் கிடையாது, ஆன் த ஃபீல்டு தே ஆர் நாட். அந்த டிஃபரன்ஸ் தான் நேற்று காமிச்சாங்க. அவங்க பயங்கர ரிலேட்டடா இருக்காங்க. வில்லியம்சன் ஃபயர் பண்ணாம கான்வே பெருசா ஃபயர் பண்ணாமலே இந்த ஸ்கோர் வந்து இவ்வளவு அழகா டிஃபெண்ட் பண்றாங்கன்னா நியூசிலாந்து இஸ் நாட் a team to underestimate. கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட தொடக்க மேட்ச் ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்த மாதிரியே நடந்து முடிஞ்சிருக்கு. பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து 2 பேரும் தான் காம்பீட் பண்ணாங்க. பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. 29 வருஷம் கழிச்சு பாகிஸ்தான்ல ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்குது. ஸோ இந்த மேட்ச் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணதே வந்து தவறா? இல்லை, நான் அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்பின்னுக்கு பயங்கர ஃபேவராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா இருந்திருக்கும்லாம் சொன்னால் கூட பிச்சில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங். ஓகேங்களா? அவங்க பிச்சை இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 29 வருஷம் கழிச்சு ஐசிசி டோர்னமெண்ட் நடக்குது. ஆனால் அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. அதாவது அங்கே நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொன்னப்போ ஊன்னு கத்திட்டு வந்த கும்பல்லாம் எண்ட் ஆஃப் டிசம்பர் நீங்க வந்து பிச்சை பக்காவா ரெடி பண்ணணும் ஆஸ் பர் ஐசிசி எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் நார்ம்ஸ்னு சொன்னதை எண்ட் ஆஃப் டிசம்பர்ல 3 பிச்சை நோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல 1 கூட ஒழுங்கா அவங்க ரெடி பண்ணி முடிக்கல. அதுக்கப்புறம் ஜான்ல தான் ஒரு பிச்சை ரெடி பண்ணாங்க. அதுலயுமே உங்களுக்கு இந்த லைட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்பவே ரஜின் ரவீந்திரன் அடிபட்டது கூட அந்த லைட்டிங்கோட ப்ராப்ளம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொன்னப்போ இது நோட்டீஸாக ஆகும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர்ல வந்து லெப்டிசம்னா என்னன்னே தெரியாம லெப்டிசம் பேசக்கூடிய சில மக்கள் சொன்னாங்க. பட் நேத்து நீங்க நியூசிலாந்து வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது பாகிஸ்தான் பேட்டிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, லெக் சைடு, அதாவது ஆஃப் சைடு கரெக்டா சொன்னா லெஃப்ட் ஹேண்டோட லெக் சைடு, ஆஃப் சைடு ஃபுல்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா அத்தனை தடவை தடுமாற்றங்கள் இருந்தது. ஒரு மிஸ்ஃபீல்டுங்கிறது இப்ப நீங்க ஒரு கைக்கு வர கேட்சை விட்டீங்கன்னா அது மிஸ்ஃபீல்டுன்னு சொல்லலாம். பட் பால் எங்க வருதுன்னு தெரியாம முன்னாடி விழுறது, பின்னாடி விழுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது மேலேயே வந்து விழுறது, ஒரு டைவ் முன்னாடியே தப்பா அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா நேரத்துலயுமே நியூசிலாந்து பண்ணல. எஸ்பெஷலி ஆஃப் சைட்ல மட்டும் தான் பண்ணாங்க. லெக் சைட்ல அவங்களோட டைவ் சூப்பர்பா இருந்துச்சு. அவங்களோட கேட்சிங்லாம் நீங்க பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் விக்கெட்டோட கேட்சிங் பாத்தீங்க, எல்லாமே எக்ஸலண்டா இருந்துச்சு. பட் ஆஃப் சைட்ல வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு அந்த டீப் கவர் பாயிண்ட் கவர்ல நான் சொல்றது வந்து அந்த டீப் பாயிண்ட் திசைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிளையே இங்க ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பேட்டிங் பண்றது குவைட் ஈஸி லேட் டைம்கள்ல அந்த லைட் எஃபெக்ட்ஸ்னால அப்படின்னு சொல்லி அதை அவங்க எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்பின்னர்ஸை ரொம்பவே நம்பி எடுத்திருக்காங்க. சேசிங் அபிலிட்டியை நம்பி எடுத்திருக்காங்க. நிறைய ஹிட்டர் பேட்ஸ்மேன்ஸ் அவங்க கிட்ட லோவர் ஆர்டர்ல இருக்காங்கிறது நேற்றே பார்த்தோம். பட் நியூசிலாந்து did an exceptional bowling. அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் ரன்னுக்கு போனப்ப கூட சாண்டனர் அழகா விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஃபாஸ்ட் bowlers showed wonderful discipline. அதனால they were able to actually do. முக்கியமா அதிகமா எதிர்பார்த்த ரிஸ்வான் வந்து நேற்று ரொம்பவே ஸ்லோவான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 21 ரன்னுங்கிறது இட்ஸ் வெரி ராங் வே ஆஃப் பிரிங்கிங் தி கேம். அப்புறம் அதிகமா எதிர்பார்க்கப்படுற பாபர் அசம், எதிர்பார்க்கறது கூட அதிகமா பேசப்படுற பாபர் அசம் 90 பால் 61ங்கிறது 320 சேஸ் பண்ணும்போது நாடகம். 70 பால் 61 ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து கொலைட்டடா அவங்களோட லாஸ்க்கு காரணமே தவிர, அண்ட் எஸ்பெஷலி பியூட்டிஃபுல் பேட்டிங் பை லாத்தம் அண்ட் யங். அதே மாதிரி பாபர் அசம்
பாபர் அசம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருக்கு. அதர் சைடு அவர் நின்னு விளையாட வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படும் போது நிறைய பால்ஸ் கன்சிடர் பண்றதுங்கிறது தவறா? நிறைய பால்ஸ் கன்சீட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேத்து வில்லியங்கோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இஃப் ஐ எம் ரைட், ஹி ஸ்கோர்ட் 107 ஆஃப் 130. ஆனா அவர் செஞ்சுரி அடிக்கும்போது கிட்டத்தட்ட 100 பந்துகள் 110 பந்துகள் கிட்ட வந்துடுச்சு. ஓகேங்களா? சோ என்னைக்கு இது வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஓடிஐ. எப்பவுமே ஒரு ஓடிஐல ஒருத்தர் செஞ்சுரி போடணும், 10 பால் வேஸ்ட் பண்ணா தப்பு கிடையாது. 110 பால் 100 ரன் வில்லியம்சன் மாதிரி 110 பால் 100 ரன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆடலாம். ஒரு சுப்மன் கில் மாதிரி, ஒரு வில்லியம்சன் மாதிரி நீங்க ஆடலாம். ஆனா அவரை சுத்தி இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் அப்பதான் அதை பயன்படுத்தி சரி ஒருத்தன் ஒரு பக்கம் இருக்கான் அப்படின்னு தப்பு தப்புன்னு அடிக்க முடியும். நான் அதை மறுக்கவே இல்லை. பட் வாட் ஆர் யூ சேசிங், அது ஒரு பாயிண்ட். அண்ட் ஹவு மெனி பால்ஸ் யூ வேஸ்ட். உங்களால மேக்ஸிமம் 15 பால்ஸ் வரைக்கும் உங்களால அந்த ஒரு சேச்சுரேஷன் கொடுக்க முடியும். பட் நீங்க 30 பால் வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது கேனாட் பி அக்செப்டட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க எவ்வளவுதான் ஆக்சிலரேட் பண்ணாலும் ஒரு 320 டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது 30 பால் வேஸ்ட் பண்ணா நீங்க எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? அது அதான் வந்து சார் நீங்க வந்து ஒரு சேவாக் மாதிரியோ இல்ல ஸ்கை மாதிரியோ ஒரு அட்ராசிட்டி எதிரடியா இருக்கணும். இவர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தப்பும் கிடையாது. எல்லாருமே சேவாக் மாதிரி ஒரு ஸ்கை மாதிரி வந்து 15 பால்ல 40 ரன்ல அடிக்கணும். அதே மாதிரி ஒரு ஜெய்ஷ்வால் வந்து வேற விதமா ஆடும்போது அடிப்பார் பாருங்க, அப்படிலாம் அடிக்கணும் அவசியம். எவ்ரிபடி ஹஸ் தேர் ஓன் ஸ்டைல். சோ இவரோட ஸ்டைலுக்கு இவரால 30 பால் சரி, அந்த 30ல நான் சொன்ன ஒரு 10 விட்டுருங்க, மீதி 20 பால காம்பன்சேட் பண்ணி போற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பேசி இவர்கிட்ட இல்லங்கிறப்போ, though the wickets are falling on the other side, நீங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் பார்க்க முடியும். எஸ்பெஷலி டிராவிடோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் கரியர்ல ஓடிஐல எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் கரியர்ல நிறைய பால் வேஸ்ட் பண்றாங்கன்ற ஒரு குறை அவர் மேல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் கரியர்ல வந்து யுவராஜ் சிங்லாம் வந்ததுக்கு அப்புறமே கூட அவரு 100 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் எப்பவுமே இருக்கும். மிதமிஞ்சி போனா 92 வரைக்கும் வரும். அதுக்கு கீழே போகாது. அவர் என்ன பெரிய ஹிட்டரா கிடையாது. சூப்பரான ஸ்ட்ரைக் ரொட்டேட்டர். அவ்வளவு அழகான ஃபிளிக் ஷாட் ஆடக்கூடியவர். அதுக்கப்புறம் இம்ப்ரவைஸ் பண்ணி நிறைய சிக்ஸும் அடிக்க ஆரம்பிச்சார். சோ அப்படிதான் உங்க கேம் இருக்கணுமே தவிர 30 பால் ஒத்துக்க முடியும். அதான் சார், பாபர் அசாம் நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்க பவுலிங் யூனிட் வந்து நிறைய ரன் கன்சிடர் பண்ணதுமே இதுல ஒரு மிகப்பெரிய டிராபேக் தானே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். 100% ஒத்துக்கிறேன். கடைசி 10 ஓவர் அவங்களுடைய போலிங் வந்து எதுவுமே ரைட் ஏரியாஸ்ல கிடையாது. கடைசி 10 ஓவர் 113 ரன் கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்ல வந்தேன். சோ கடைசி 10 ஓவர்ல அந்த அளவுக்கு விக்கெட் கூட எடுக்க முடியாம 113 ரன் கொடுத்ததுன்றது வந்து அக்செப்டே பண்ண முடியாத ஒரு கிரைம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே ரைட்டான ஏரியாஸ்ல போலிங் போடல. இவ்வளவு அழகா விக்கெட் எடுக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இப்ப இந்த பக்கம் பாருங்க. இவருமே நிறைய சாண்டனுமே எக்கச்சக்கமா ரன் கன்சீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சாண்டனர் பிலிப்ஸ் தான் பொழந்து எடுத்தாங்க. ஆனா பிலிப்ஸ் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் தான், சாண்டனர் தான் மெயின் ஸ்பின்னர். அதே மாதிரி இவருமே பிரேஸ்வெல்லுமே சூப்பரா போலிங் போட்டார். பிரேஸ்வெல் எவ்வளவு நல்லா போலிங் போட்டார், எவ்வளவு அழகா இது பண்ணாரு, ரன்ஸை வந்து குறைச்சாருன்றத பாருங்க. இந்த பக்கம் சாண்ட்னர் தோ ஹி வாஸ் எக்ஸ்பென்சிவ், கரெக்டான டெலிவரி போட்டு விக்கெட் எடுத்தாரு. ஒரு பால் வந்து ஐ திங்க் பாபர் அசமோட விக்கெட் தான் நினைக்கிறேன். ஒரு பால் வந்து என்ன பண்ணாரு, லென்த்தியா போட்டுட்டு ஸ்பின் ஆகாம ஸ்ட்ரைட்டா போச்சு, அழகா தூக்கி பலார்னு ஒரு 4 அடிச்சார், 4 6 அடிச்சார். அதுக்கு அடுத்த பால் அதே டெலிவரி, ஆனா ஸ்பின் பண்ணாரு, அழகா பால் டிவியேட் ஆச்சு, அதுவும் கொஞ்சம் முன்னாடியே பிச் பண்ணிட்டாரு. அது ரொம்ப பிரில்லியன்டான ஒரு மூவ். அதே ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாரு, மேட்ச் வாங்கி கேட்ச் மேட்சே மாறி போச்சு. So this is what you have to do in the slog overs. எஸ்பெஷலி இவ்வளவு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்கும்போது நீங்க சும்மா வேகத்தாலே அட்டாக் பண்ணா, பும்ரா என்ன பண்ணுவார் அந்த இடத்துல, டக்குன்னு ஒரு ஸ்லோயர் டெலிவரி போட்டு ஷமி என்ன பண்ணுவார், ஸ்லோயர் டெலிவரி போட்டு. சோ அந்த ஸ்லோயர் டெலிவரியே நீங்க ஒழுங்கா, அதுவும் நேத்து பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்களுக்கு ரொம்ப டஃப். எப்ப அப்படின்னா நீங்க வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஃபுல் வாலி அப்படின்ற அந்த லென்த்தோட கொஞ்சம் தள்ளி நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோயர் டெலிவரியா போட்டீங்கன்னா லாங் சைட் பவுண்டரிஸ்ல நீங்க லெஃப்ட் சைட்ல மடக்கி அடிக்கவே முடியாது. ரைட் ஹேண்ட் டெஸ்க் நான் சொல்றேன். அனாவசியமா பவுன்சர்ஸ் போட்டாங்க, பொழந்துட்டாங்க. ஹாரிஸ் ஸ்டாஃப் மேலாம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 10 ஓவர் 83 ரன்லாம் கொடுத்தா எந்த அளவுக்கு ட்ரபிள உண்டாக்கும்? ஜாகின் ஷா அப்ரிடியும் விக்கெட்லெஸ்ஸா இருந்திருக்காரு. நசீம் ஷா வந்து 10 ஓவர் அதே 60 ரன் கொடுத்திருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அவங்க பவுலிங் சைடு ரொம்ப வீக்கா தானே இருந்தது. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். பாகிஸ்தானோட பிளஸ்ஸே வந்து எங்கே எதிராக இவ்வளவு சூப்பர் போலர்ஸ் கொண்டு வருவீங்கன்ற கேள்வியை வந்து ஆஸ்திரேலியாவை கேட்கிற மாதிரி அவங்களுக்கு கேட்டு இருக்கும். பட் இந்த டைம் வந்து அவங்க எபிலிட்டி இருந்துமே ஃபீல்டு செட்டுக்கு ஏற்ற மாதிரி பவுலிங் போடவே இல்லை. வேறஸ் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் செட்டுக்கு ஆப்டான டெலிவரி போட்டாங்க. தே ஆல்சோ வென்ட் ஃபார் ரன்ஸ், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபீல்ட் செட்டுக்கு ஆப்டான டெலிவரி. அதாவது எனக்கு வந்து ஒரு கிரிக்கெட் கோச் நான் பேசும்போது சொன்னாரு, சார் கிரிக்கெட்ல ரன் எடுக்காமலாம் இருக்கவே முடியாது, தட் இந்த மாடர்ன் ட்ரெண்ட் ஆஃப் கிரிக்கெட். ஆனா ரன் பேட்ஸ்மேன்ஸ் கஷ்டப்பட்டு எடுக்க வைக்கணும், அதான் பவுலரோட அபிலிட்டி. எனக்கு வந்து இப்ப வருண் சக்கரவர்த்தி இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இதுக்கு முன்னாடி ஏர்லியர் டேஸ்ல அஸ்வின், ஏர்லியர் டேஸ்ல மிடில் கூட அவர் அப்படிதான் இருந்தார். அப்புறமே அவர் விக்கெட் டேக்கரா மாறினார். அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஒரு சில நாட்கள் அந்த ஐபிஎல்லையே
அப்போ அந்த மாதிரி போலர்ஸ்லாம் வந்து எனக்கு அடிக்கிறதே கஷ்டம். பும்ரா இவங்கெல்லாம் எனக்கு அடிக்கிறதே கஷ்டம் இருப்பாங்க. எல்லாருமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். பட் அட்லீஸ்ட் பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டு அடிக்கிற மாதிரி நீங்க போலிங் போடணும். யூ ஷுட் நாட் கிவ் த ரன் சோ ஈஸிலி டு பேட்ஸ்மேன். அடிக்கிறாங்களா அடிக்கட்டும், கஷ்டப்பட்டு அடிக்கட்டும். அப்போ அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, யூ வில் கெட் a wicket. சோ நீங்க போலிங் போடுறது ரன்னே கொடுக்க முடியாத அளவுக்கு எல்லாம் போட முடியாது. ஆனா ரன் எடுக்கிறது கஷ்டப்படுவாங்க போலிங்ல. அப்பதான் நீங்க ஒரு பயத்தை கிரியேட் பண்ண முடியும். இதை வந்து பாகிஸ்தான் போலர்ஸ் பண்ணவே இல்லை. ராஃப்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து சூப்பர் போலர். அவர் ஓவர்ல அந்த 2 6 கோலி அடிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2020 வேர்ல்ட் கப்ல. பா அப்படின்னு பார்த்தோம் நாம, இவரே அடிச்சிட்டாரு அப்படி பேசப்பட்டது. பட் அங்க கோலி ஆரம்பிச்சு வச்ச அந்த ஆட்டம் ராஃப் போற இடத்துல அடி வந்து ஐ திங்க் அவருடைய பெஸ்ட் போலிங் போடணும். ஏன்னா அவருடைய பெஸ்டே பேஸ் கண்ட்ரோல் தான். டக்குன்னு ஒரு ஸ்லோ டெலிவரி போடுவார். பட் நேற்று அதை அவர் ட்ரை பண்ண மாதிரியே தெரியல. 2 ஸ்லோ டெலிவரி போட்டாரு, அந்த 2மே ஒரு ஈஸி ஸ்லாட்ல போட்டு விட்டாரு, டமால் அடிச்சிட்டாங்க. நீங்க ஸ்லோ டெலிவரி எப்ப போடணும்? ஒரு பேட்ஸ்மேன் கொல வரையில இருக்கும்போது ஒரு டக்குன்னு ஒரு 4 ஒரு 6 அடிச்சு அடுத்த பால் வந்து ஒரு நல்ல ஷார்ட் பிச் பண்ணி பவுன்சர் போட்டு விட்டீங்க ஸ்லோ டெலிவரினா கண்டிப்பா கேட்ச் ஆகும். அதைத்தான் அவங்க பண்ணாங்க. அவங்களுடைய லோவர் மிடில் ஆர்டர்ஸ்லாம் பயங்கரமா அடிக்கும் போது டக்குன்னு 2 3 ஸ்லோ டெலிவரி போட்டு விட்டாங்க, விக்கெட். அதுதான் பண்ணாரு அவங்களுடைய. டக்குன்னு எனக்கு அவர் பேர் வர மாட்டேங்குது, ஒரு நினைக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஓரோக், எக்ஸாக்ட்லி. சோ அவருடைய போலிங் வந்து எக்ஸப்ஷனல். எப்பெல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுதோ ஸ்பின்னர்ஸை வந்து தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தாங்க. சாண்ட்னர் ஒரு ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போனா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப டக்குன்னு இவர் வந்தாரு, ஒரு சூப்பரான டெலிவரி ஒன்று போட்டாரு, விக்கெட் எடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து சாண்ட்னர் வந்து he took wicket of பாபர் அசாம், if I'm right. So that is how the game has to be molded. உங்களுக்கு வந்து ரைட் ஏரியாஸ்ல போலிங் பண்ணணும், ஃபீல்ட் செட்டப்க்கு போலிங் பண்ணணும். நான் என் ஹீரோயிசம் காட்டுறேன், நான் உன்னை போல்ட் ஆக்குறேன், நான் வந்து என்னுடைய பேச எடுத்து இந்த உலகத்துக்கு காட்டுறேன்னு ஆடக்கூடாது. The biggest problem with Pakistan was the team coordination. இதை நான் எப்போ சொல்லியிருக்கேன், நேத்து அது ப்ரூவ் ஆச்சு. ஃபக்கர் ஜமான் அண்ட் பாபர் அசம் 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஓவரை கட் பண்ணிட்டு நாதன் ஸ்மித்தை எடுத்துட்டு வந்து அந்த விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. நாதன் ஸ்மித் ஃபக்கர் ஜமானோட விக்கெட்டை. அது எவ்வளவு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது இந்த மேட்ச்ல. தட் வாஸ் a wonderful move. See, அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர். தட்ஸ் வை யூ ஹேவ் ஃபேஸ் bowling and also you have spin bowling in your hand. ஓகேங்களா? ஒரு ஸ்பின்னர் ஒரு ட்ராக்ல நல்லா திரும்பும் பொழுதே உங்களுக்கு லேட்டர் கண்டிஷன்ஸ்ல டியூ கண்டிஷன்ஸ்னால அந்த ஒரு ஸ்பின் சரியா ஒர்க் அவுட் ஆகல, இல்ல இந்த டீம் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பேஸ் bowling இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி யூ கோ ஃபார் விக்கெட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபில இதே வேலையை தான் ஆஸ்திரேலியா பண்ணும். எப்பப்பெல்லாம் வந்து நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆயிட்டு இருக்கோ அப்ப அந்த ஒரு ஃபாஸ்ட் bowler, ஐம் நாட் கெட்டிங் ஹிஸ் நேம் நவ், அவர் உள்ள கொண்டாந்து வச்சிருவாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு சிம்ம சொப்பனாவே இருந்தார் நம்ம பிஜிடி ஃபுல்லா ஆஸ்திரேலியன் போலர். அப்போ எப்படி இந்த பக்கம் பும்ரா வந்தாலே விக்கெட் விழுன்னு இருக்கும், அந்த மாதிரி அவர் வந்தாலே விக்கெட் விழுந்துச்சு. எல்லா தடவையும் அவரோட புது ஸ்பெல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்தார். போலண்ட், எக்ஸாக்ட்லி, தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் தட். சோ அந்த போலண்டோட போலிங் வந்து ரொம்பவே ஆட்டா இருந்துச்சு. அதாவது கமெண்டரேட்டர் சொல்வாரு, when பும்ரா இஸ் bowling, ரவி சாஸ்திரி சொல்வாரு, பும்ரா இஸ் டெல்லிங் ஆல் த கமாண்ட்ஸ் டு த பால் அண்ட் த பால் எக்ஸாக்ட்லி ஃபாலோஸ் தட் அப்படிம்பாரு. இது வந்து T20 வேர்ல்ட் கப்ல நம்ம ஜெயிச்ச வேர்ல்ட் கப் நீங்க பார்க்க முடியும். சோ அதே தான் அவர் பண்ணாரு போலண்ட். எப்பப்பெல்லாம் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுதோ ஒரு பேட்ஸ்மேனோட வீக்னஸ் என்ன, அவனோட பவுன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி அவுட் சைட் ஆஸ்டம் மாதிரி ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ்க்கு பவுன்சர், அந்த பவுன்சர் அப்படியே கோடு போட்ட மாதிரி அவங்களோட பேட் ஓட்டிட்டு போற மாதிரி பண்ணுவார். கேஎல் ராகுலுக்குலாம் டப்புன்னு விக்கெட் விழுந்துரும். So that's what exactly he did, and there the captaincy really showed for itself. அவங்க பயங்கர யுனைட்டடா இருக்காங்க. வில்லியம்சன் ஃபயர் பண்ணாம, கான்வே பெருசா ஃபயர் பண்ணாமலே இந்த ஸ்கோர் வந்து இவ்வளவு அழகா டிஃபெண்ட் பண்றாங்கன்னா நியூசிலாந்து இஸ் நாட் a team to underestimate. எனக்கு அவங்க மேல ஒரு பெரிய ஒப்பீனியன் இல்லாம தான் இருந்துச்சு. பஸ் ஐசிசி டோர்னமெண்ட்னு வந்துட்டா அவங்க சூப்பரா விளையாடுறாங்க. நான் வந்து இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், அவங்க ஃபைனல் வந்தா நமக்கு ஒரு குடைச்சல் அப்படின்னு. ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க நியூசிலாந்து. கிளென் பிலிப்ஸ் அவரோட அந்த பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், அந்த கேட்ச் ஆகட்டும், கண்டிப்பா அதை பத்தி பேசாம இருக்க முடியாது. இப்பவும் அது அந்த கேட்ச் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அவரோட அந்த ஃபீல்டிங் எப்படி பாக்குறீங்க நீங்க? பஸ் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி பிலிப்ஸ், அவங்களுடைய டீமே பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? நேற்று நான் எக்ஸாக்டா இதை தான் சொல்லியிருந்தேன். நியூசிலாந்து விசஸ் பாகிஸ்தான், வாட் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ், வாட் இஸ் பிக் அட்வான்டேஜ்? நியூசிலாந்து டீம் கோஆர்டினேஷன் பயங்கரம், நியூசிலாந்து ஆன் த ஃபீல்டு பயங்கரம். இது மட்டும்தான் பாகிஸ்தான் மிஸ்ஸிங். டீம் கோஆர்டினேஷன் கிடையாது, ஆன் த ஃபீல்டு தே ஆர் நாட் தட் குட். அந்த டிஃபரன்ஸ் தான் நேற்று காமிச்சாங்க. பிலிப்ஸோட அந்த கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா he was determined that okay, இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும், or else we will be put into trouble. ஏன்னா அடுத்து வரப்போறது இந்தியா, we are going to face India in the third match of right. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து டாப்ல போறது தான் என்னைக்குமே நமக்கு சேஃப். வாட் இஃப் ரெயின் இன்ட்ரப்ட்ஸ் ஆர் வாட் இஃப் பேட் லைட் இன்ட்ரப்ட்ஸ், இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கூடாது. பலமுறை என்னால உத வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய இன்டென்ட் அவரோட பேட்டிங்ல தெரிஞ்சு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப கம்மி ஸ்கோர்ல தான் இருந்தாங்க when he came in. பட் அவர் அழகா யூட்டிலைஸ் பண்ணாரு.
அண்ட் அவருடைய போலிங் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா இஸ் a ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான். பட் இவ்வளோ அழகா அவருக்கே சப்போர்ட் பண்ணிச்சுன்னா, ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல கிட்டத்தட்ட 4 ஸ்பின்னர்ஸோட வரப்போற ஆப்கானிஸ்தான்ட்ட ஆஸ்திரேலியா என்ன திணறுவாங்க நீங்க பாருங்க. இது வந்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். பிலிப்ஸ்கே இவ்வளவு ஸ்பின் ஆகுது. அவங்க டீமோட போலர் அவரு நல்ல ஸ்பின்னர், அவருக்குமே இவ்வளவு ஸ்பின் ஆகுதுன்னா, ஆப்கானிஸ்தான் இஸ் நோட் ஃபார் இட். ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா அப்செட் பண்ண தயாராயிட்டு இருக்காங்க. ஐ கிளியர்லி see that. அன்லஸ் அதர்வைஸ் அந்த 2023 வேர்ல்டு கப்ல திடீர்னு பயந்துட்டாங்க பாத்தீங்களா? ஐயோ ஒருவேளை மேட்ச் வரை முடிச்சிருவாரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களோட போலிங் சரியாவே வரல. அந்த மாதிரி இல்லாம ரஷீத் கானை தவிர யாருமே ஒழுங்கா போடல. அந்த மாதிரி இல்லாம அவங்களோட எப்படி 2024 T20 வேர்ல்டு கப்ல செம்ம வெறியோட ஆடினாங்களோ அப்படி ஆடினா ஆஸ்திரேலியாவை அப்செட் பண்ண முடியாது ஆப்கானிஸ்தான். ஸோ கமிங் டு யுவர் கொஸ்டின், பிலிப்ஸோட அந்த ஓவர் வந்து எனக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ அழகா டெடிகேட்டடா என்னதான் அவருக்கு கண்டிஷன்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சுனாலும் போலிங் ஆன் ரைட் ஏரியாஸ் மேட்டர். நீங்க பாருங்க அந்த பேட்ஸ்மேன்ஸ் விளையாடும் போது எந்தெந்த லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டராங்கிறதுக்கு ஏத்த மாதிரியே அவரோட போலிங் ஸ்டைல மாத்தாரு. ஸோ தட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். பக்கா டெட்டர்மினேஷன். அவங்க ரொம்ப லீடிங் பொசிஷன்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து 49 பாலோ 92 ரன் ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது கூட டைவ் பண்ணி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 விக்கெட் விழுந்துச்சு அப்ப கூட. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு இன்டென்ட் பிலிப்ஸ்ன்ற ஒரு முகத்துல தெரிஞ்சு. ஓகே சார், பார்க்கலாம். வெற்றியோட நியூசிலாந்து வந்து அவங்க கணக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் 2 மேட்ச் 2 பேருக்குமே இருக்கு. அடுத்தது பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட மோத போறாங்க. பெரிய ரைவல்ரி அதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.